இன்ஆர்கானிக்ல வெப்ப பிரிகை படிச்சு கொண்டிருக்கிறோம். வெப்ப பிரிகையில பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உலக செல்விப்பன் ஆக்சைடுகள்ற வெப்ப பிரிகை. ஆக்சைடுகள்ற வெப்ப பிரிகையில நாம சொன்னோம் பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் வந்து வெப்பத்துக்கு என்ன செய்யாது, பிரிய மாட்டாது இல்லையா? பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் வந்து வெப்பத்துக்கு பிரிய மாட்டாது. சரிதானே? வெப்ப உறுதியானதாக இருக்கும்னு காய்ச்சிருப்பேன். அதே நீங்க அடுத்தது கார்பனேட்டுகளா, இரண்டாவது கார்பனேட்டுகள்ல பாத்தீங்கன்னால் முதலாம் கூட்டத்தில் இருக்கிற கார்பனேட்டுகள்ல சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இந்த 4 உலோகங்கள்ற கார்பனேட்டுகளும் வெப்பத்துக்கு உறுதியானவை என்று காய்ச்சிருப்பேன். இந்த 4 உலோக கார்பனேட்டுகளை சூடாக்கினாலும் அவை என்ன செய்யாது, பிரிய மாட்டாது. விளங்க சொல்றது, பிரியடைய மாட்டாது. முதலாம் கூட்டத்துல வெப்ப உறுதி இல்லாத ஒரே ஒரு கார்பனேட் என்னது, லித்தியத்தின் கார்பனேட். Li2CO3 மட்டும் சூடாக்கணும் என்றால் என்னவா மாறும், Li2O ஆகவும் CO2 ஆகவும் மாறும். புரிஞ்சுதா சொல்றது? இதே நீங்க கார மண் உலோகம்னு சொல்லிக்கல, கார மண் உலோக கார்பனேட்டுகள் என்ன செய்யும் பிள்ளைகள், வெப்பத்துக்கு பிரியும். விளங்குதா? சோ நம்ம இதை எழுதுன மாதிரி இருக்கு, எல்லாம் எழுதி முடிச்சிட்டோமா? இது இரண்டாம் கூட்டத்துக்கு எழுதி இருக்கிறோம் இல்லையா? ஓகே. இந்த இரண்டாம் கூட்ட கார்பனேட்டுகள்ற வெப்ப பிரிகையை பொறுத்த மட்டும் பிள்ளைகள், அதுல நான் சொல்லியிருப்பேன், அந்த கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி கற்றேன்கள்ற முனைவாக்கும் ஆற்றல், அந்நேன்கள்ற முனைவாகு தன்மையில இரண்டாம் கூட்ட கார்பனேட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. இரண்டாம் கூட்டத்துல இருக்கிற BeCO3, MgCO3, ஸோ இந்த மாதிரி மொத்தம் 5 உலோக கார்பனேட்டுகள் தான் எப்படி காரமண் உலோகத்துல இருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் சூடாக்கினால் இவை என்ன செய்யும், பிரிஞ்சு அவற்றின் ஆக்சைடுகளையும் CO2 வாயுவை விளைவாக தரும். சரிதானே? இந்த பிரிகைக்கு நாம கொடுக்கிற வெப்பத்தின் அளவு என்ன செய்யும் பிள்ளைகள், மாறுபடும். இப்ப கூட்டத்துல மேல இருக்கிறது, கூட்டத்துல கீழே இருக்கிறது. இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி கற்றேன்கள்ற பருமன் என்ன செய்யுது பிள்ளைகள், கூடி கொண்டு வருது. கற்றேன்கள்ற பருமன் கூடுதென்றால் அங்க வந்து முனைவாக்கும் வலு என்ன செய்யும், குறையும். முனைவாக்கும் வலு குறைஞ்சால் பங்கீட்டு வலுத்தன்மை என்ன செய்யும், குறைய போதோ, அயன் தன்மை என்ன செய்ய போதோ, அதிகரிக்க போதும். அப்ப கூட்டத்தின் வழியே இந்த கார்பன் உலோக கார்பனேட்டுகள்ற அயன் தன்மை கூடுறபடியால் நாம பிரிகைக்கு கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் அளவும் எப்படி இருக்கும், கூடவாக இருக்கும். இந்த மாதிரி தாக்கம் எழுதியிருப்போம், அதுக்குரிய பெருமானங்கள் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். உதாரணமா இது ஒரு 97 பாசியில பிரியும் பிள்ளைகள். சோ இது ஒரு 97 பாசியில பிரியும். தாக்கம் ஏற்கனவே எழுதியிருப்போம், அதுல போட்டுக் கொள்ளுங்க. 97 பாசியில பிரியும். அதே நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு 540 பாகை சீல பிரிகை அடைகிறதா இருக்கும். 540 பாசியில பிரியும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 890 பாசி, கிட்டத்தட்ட 900 பாசியில இவர் என்ன செய்வார், பிரிகை அடைவார். அடுத்தது பாருங்க 1289 பாசி, அன்னளவாக 1300 பாகை சீல இது பிரிகை அடையும். கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1360 பிள்ளை அன்னளவா பாத்தீங்கன்னா 1400 பாகை சீல பிரிகை அடைகின்றதாக இருக்கும். 1400 பாகை சீல பிரிகிறதாக இருக்கும் பிள்ளை. இதுக்கு ஒரு 1400 பாசிய போட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஏற்கனவே எழுதியிருப்போம், அந்த தாக்கத்துல இதை எழுதி விடுங்க பிள்ளை.
சரியா? பெருமானங்கள் எழுதிட்டீங்களா? ஏற்கனவே தாக்கம் வழி இருக்கும் தானே? ஓகே, கீழே எழுதுங்க. கீழே எழுதுங்க. அடுத்த நோட் போட்டு எழுதுங்களா? திரும்ப இன்னும் ஒரு நோட் போட்டு எழுதுங்க. பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள வெப்பமாக்கிகளின் மூலம் 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 சில உலோக கார்பனேட்டுகளையே சில உலோக கார்பனேட்டுகளையே சில உலோக கார்பனேட்டுகளையே பிரிகையடைய செய்ய முடியும். சில உலோக கார்பனேட்டுகளையே பிரிகையடைய செய்ய முடியும். பிரிகையடைய செய்ய முடியும். ஏனென்றால் கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள், இவற்றின் பிரிகைக்கு நாம கொடுக்கிற வெப்பத்தின் அளவு அப்படி இருக்குது, கூடவாக இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க பிள்ளைகள், இது எவ்வளவு 1300 பாசி அண்ணளவா. சோ இது வந்து 1400 பாசி அளவுக்கு கொடுக்கணும். விளங்குதா? இந்த வெப்பநிலையை விட கூட கொடுத்தால்தான் இவையெல்லாம் என்ன செய்யும், பிரிகை அடைகிறதாக இருக்கும். இப்ப நீங்க இந்த அளவுக்கு வெப்பத்தை என்ன செய்யலாத பிள்ளைகள் பாடசாலை ஆய்வு கூடத்துல உருவாக்க முடியாது. விளங்குதா? பாடசாலை ஆய்வு கூடத்துல இருக்கிற வளங்களை பயன்படுத்தி உங்களால இந்த மாதிரி இவ்வளவு அதிகமான வெப்பத்தை என்ன செய்யலாது, உருவாக்க இயலாது. அப்ப பாடசாலை ஆய்வு கூடத்துல நீங்க எதை பிரிகை அடைய செய்யலாம் என்றால் பொதுவா இந்த ரெண்டையும் பிரிகைக்கு உள்ளாக்கலாம் பிள்ளைகள். விளங்குதா? பெர்லியத்தை பிரிச்சு எடுக்கலாம், அதே மாதிரி மெக்னீசியத்தையும் பிரிகை அடைய செய்யலாம். எழுதுங்க. உதாரணம் பெர்லியம் கார்பனேட்டு. உதாரணம் பெர்லியம் கார்பனேட்டு. இரண்டாவது மெக்னீசியம் கார்பனேட்டு. மெக்னீசியம் கார்பனேட்டு. நோட்ல இன்னும் ஒரு வசனமும் எழுதி கொள்ளுங்க. இப்ப இந்த பிரிகி அடையக்கூடிய கார்பனேட்டுகள் இருக்குத்தானே, எது பிரியும் பிள்ளைகள், எது பிரியாது? முதலாம் கூட்டத்தில் இருக்கிற சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இந்த 4 உலோக கார்பனேட்டுகளும் என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகை அடைய மாட்டாது, வெப்ப உறுதியானவை. இந்த 4ம் தவிர மற்றெல்லாம் பொதுவாக என்ன செய்யும் பிள்ளைகள், வெப்பத்துக்கு பிரியும். இந்த வெப்பத்துக்கு பிரிகிற கார்பனேட்டுகள் எப்படி பிரியும் என்றால் அவற்றின் ஆக்சைடை உருவாக்குற மாதிரியும் பக்க விளைவாக என்ன வரும் பிள்ளைகள், கார்பனீர் ஆக்சைடு வார மாதிரியும் பிரியும். புரியுதா சொல்றது? ஓகே, எழுதி கொள்ளுங்க. பொதுவாக நோட்ல எழுதுங்க. பொதுவாக பொதுவாக வெப்பத்திற்கு பிரிகி அடையக்கூடிய கார்பனேட்டுகள் பொதுவாக வெப்பத்திற்கு பிரிகி அடையக்கூடிய கார்பனேட்டுகள் பொதுவாக வெப்பத்திற்கு பிரிகி அடையக்கூடிய கார்பனேட்டுகள் பிரிகி அடைந்து அவற்றின் ஒட்சைட்டுகளையும் CO2 வாயுவையும் விளைவாக தரும். அவற்றின் ஒட்சைட்டுகளையும் CO2 வாயுவையும் விளைவாக தரும். நோட்லேயே எழுதுங்க. இன்னும் ஒரு விஷயம், ஒரு கோடு விட்டு எழுதுங்க. எனினும் வெப்ப உறுதியற்ற
ஆக்சைட்டுகளை உருவாக்கும் வெப்ப உறுதியற்ற ஆக்சைட்டுகளை உருவாக்கும் உலோக கார்பனேட்டுகளை சூடாக்கும் போது அவை பின்வருமாறு பிரிகை அடையும். கவனிச்சு கொள்ளுங்க. என்னென்றால் இப்ப நம்ம சாதாரணமா வெப்ப உறுதி இல்லாத உலோக கார்பனேட்டுகள் தான் வெப்பத்துக்கு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? பிரிகை அடைய போகுது. ஆனால் பிரிகை அடைஞ்சு என்னத்தை உருவாக்க போதோ? ஆக்சைடுகளை உருவாக்க போது, CO2 உருவாக்க போகுது. இப்படி உருவாகிற பெரும்பாலான உலோக ஆக்சைடுகள் எப்படி இருக்கும்? வெப்பத்துக்கு உறுதியானதாக இருக்கும். அப்ப தொடர்ந்து வெப்பப்படுத்தினாலும் என்ன செய்யாது? பிரிகை அடைய மாட்டாது. இப்போ உதாரணத்துக்கு கால்சியம் கார்பனேட்டை சூடாக்குறோம். சரியா பிள்ளைகள்? கால்சியம் கார்பனேட்டை சூடாக்குறோம். இது என்னவாக பிரியணும்? கால்சியம் ஆக்சைடாகவும் பாருங்க CO2வாகவும் பிரிய போகுது. இப்ப நாம தொடர்ந்து எவ்வளவுதான் வெப்பப்படுத்தினாலும் இந்த கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யாத பிள்ளைகள்? பிரிகை அடைய மாட்டாது. இதே நீங்க Ag2CO3 யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு Ag2CO3 கவனிச்சு கொள்ளுங்க. சோ இதை சூடாக்குறோம். சூடாக்கினால் இது என்னவாக பிரியணும்? அதுல ஆக்சைடு என்னது பிள்ளைகள்? Ag2O பிரியணும், CO2 பிரியணும். இது சரியா? இது சரியாது. நான் இப்ப வெப்பம் என்று போட்டோ இதை எப்படி எழுதினால் இந்த தாக்கம் சரி என்று நினைக்கிறீங்களா? நான் சொல்ல வார விஷயம் புரியுதா? இப்ப கார்பனேட்டுகளை சூடாக்கினால் உருவாகிறது அவற்றின் ஆக்சைடும் CO2. இப்ப இது வெப்ப உறுதியான ஆக்சைடு. அப்ப வெப்பத்துக்கு என்ன செய்யாது? அது பிரியாது. அது அப்படியே கால்சியம் ஆக்சைடாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், இந்த Ag2O வெப்ப உறுதியற்ற ஆக்சைடு படிச்சிருக்கோம். அப்ப இந்த வெப்ப உறுதி இல்லாத ஆக்சைடு என்றபடியால் நாம வெப்பப்படுத்தி இதை உருவாக்கினாலும் இது என்னஞ்சிடும்? பிரிஞ்சு என்னவாக மாறிடும் பிள்ளைகள்? Ag2O பிரியும் இல்ல, பிரிஞ்சு என்னவாக மாறும்? Ag ஆகவும் O2 என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. அப்ப நீங்க இதுக்கு வெப்பப்படுத்தி இந்த Ag2CO3 சூடாக்கினால் உங்களுக்கு இறுதி விளைவாக என்ன வரப்போகுது? Ag வரணும், O2 வரணும், CO2 வரணும். புரியுதா நான் சொல்றது? என்ன காரணம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்ப உறுதியான ஆக்சைடு. இது வெப்ப உறுதியற்ற ஆக்சைடு. சூடாக்கினா என்னஞ்சிரும்? பிரிஞ்சிரும் தானே? புரியுத சொல்றது? இப்ப இதை நம்ம வெப்பப்படுத்தக்குள்ளேயே Ag2O உருவாகிறது உடனடியாக என்னஞ்சிரும்? பிரிஞ்சிடும். பிரிஞ்சு Ag ஆகவும் O2 என்னஞ்சிரும்? மாறிடும். அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு 6 உலோகங்கள் ஆக்சைடுகள் வெப்ப உறுதி இல்லைன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுல மிக பிரதானமானது உண்டு. என்னது? Ag2O இருக்கும். Ag2O, HgO ஞாபகம் இருக்கா? SnO2, PbO2 ஞாபகம் இருக்கு தானே? ஓகே. என்ன சொன்ன நான்? எனினும் வெப்ப உறுதியற்ற ஆக்சைட்டை உருவாக்கும் உலோக கார்பனேட்டுகளை சூடாக்கும் போது அவை பின்வருமாறு பிரிகை அடையும் என்று போட்டுட்டோ இதை எழுதுங்க பாப்போம். உதாரணம் என்று போட்டு இந்த தாக்கத்தை எழுதுங்க. உதாரணம் என்று போட்டு இந்த தாக்கத்தை எழுதுங்க பிள்ளைகள். உதாரணம் என்று போட்டு இதை எழுதுங்க. அப்படியே பார்த்து எழுதுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸு கீழே உதாரணம் என்று போட்டு இந்த மாதிரி எழுதுங்க. Ag2O அதை வெட்டிட்டு கீழே Ag plus O2 CO2. எனவே இறுதி தாக்கத்தை இந்த மாதிரி எழுதி காட்டுங்க. Ag2CO3 சூடாக்கினால் Ag2CO3 திண்மத்தை நாம சூடாக்கினால் அது இறுதி விளைவாக என்னென்னத்தை தரப்போது? Ag plus O2 வாயு பிளஸ் என்னது? CO2 வாயு. புரிஞ்சுதா?
இதே மாதிரி தான் நீங்க HgCO3 சூடாக்குனாலும் அது என்னவா பிரிஞ்சிடும், HgO உருவாகி அது பிரிஞ்சு என்னவா மாறிடும், Hg ஆகவும் O2 ஆகவும் CO2 ஆகவும் மாறிடும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இப்ப கீழே அடுத்த நோட்ல எழுதுங்க. நோட்ல எழுதுங்க. பொதுவாக 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 காரமண் உலோகங்களின் பொதுவாக காரமண் உலோகங்களின் பொதுவாக காரமண் உலோகங்களின் ஆக்சலேட்டுகள், ஆக்சலேட்டுன்னா என்னது, C2O4 2- ஆக்சலேட்டுகள் ஆக்சலேட்டுகள் வெப்பத்திற்கு பின்வருமாறு பிரிகை அடையும். பொதுவாக காரமண் உலோக ஆக்சலேட்டுகள் வெப்பத்திற்கு பின்வருமாறு பிரிகை அடையும். பாருங்க, உதாரணத்துக்கு கால்சியம் ஆக்சலேட், இந்த தாக்கம் உங்களுக்கு தேவைப்படும். CaC2O4 திண்மம். இதை நாம ஃபர்ஸ்டுக்கு சூடாக்குறோம். சூடாக்கினால் இது என்ன செய்யும் என்றால் கால்சியம் கார்பனேட்டாகவும், அதாவது அதுல கார்பனேட்டையும் கார்பன் ஓராக்சைட்டையும் விளைவாக தரும். புரியுதா சொல்றது? அதே நேரம் நாம கொடுக்கிற வெப்பத்தால இந்த உருவாகிற கால்சியம் கார்பனேட்டும் பிரிஞ்சிடும் பிள்ளைகள். சோ இந்த கால்சியம் கார்பனேட்டு பிரிகிற அளவுக்கு அங்க வெப்பம் கிடைக்கும் போது அதுவும் பிரிஞ்சிடும். பிரிஞ்சால் என்னவாக மாறும், கால்சியம் கார்பனேட்டு பிரிஞ்சால் என்னென்ன விளைவை தரணும், கால்சியம் ஆக்சைடு வரணும், CO2 வரணும். அப்ப கால்சியம் ஆக்சைடு திண்மம் பிளஸ் CO2 வாயு, இந்த மாதிரி தானே வரணும். இப்ப நீங்க மொத்தமாக இந்த ஆக்சலேட்டின் பிரிகை தாக்கத்தை இந்த மாதிரி காட்டணும். CaC2O4 திண்மம் சூடாக்குறம், என்னென்ன விளைவு வருது பிள்ளைகள், என்னென்ன விளைவு, இது ரெண்டையும் கூட்டக்குள்ள இது இல்லாம போயிடும் இல்ல. சோ இது இல்லாம போயிடும். அப்ப இறுதி விளைவு என்னன்னு சொல்லுங்க, கால்சியம் ஆக்சைடு திண்மம், அதே மாதிரி CO2 வாயு, அதோட சேர்த்து CO வாயு. சோ இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க. நோட்லேயே எழுதுங்களா. இந்த தாக்கம் முக்கியம் இல்லையா, இதை அடிப்படையாக வச்சு சில கணிப்புகளும் மாறது. நான் இப்போ ஒரு உதாரணம் தருவேன். இது ரெண்டையும் கூட்டினால் இதுதானே பிள்ளைகள் வரணும். கூட்டக்குள்ள இதுவும் இதுவும் இல்லாம போயிடும் இல்ல. சோ இல்லாம போய் தாக்கிற பக்கம் இது மட்டும் பெறப்போது, விளைவுட பக்கம் இந்த மூன்றும் பெறப்போது. இப்ப கீழே எழுதுங்க உதாரணம். தாக்கத்தை ஹைலைட் பண்ணிட்டு கீழே இதுக்குரிய உதாரணம் எழுதுங்க. ஒன்று, CaC2O4 வினை CaC2O4 வினை கால்சியம் ஆக்சலேட்டினை வெப்பமேற்றும் போது அது கால்சியம் கார்பனேட்டையும் CO வாயுவையும் தந்தது.
CO வாயுவையும் தந்தது. அப்படி என்றால் முழுமையாக என்ன செய்யல, பிரிகி அடையல, இதோட நிக்குது. புரியுதா சொல்றது? இந்த தாக்கத்தோட நிக்குது. தொடர்ந்து எழுதுங்க. 15 கிராம் கால்சியம் ஆக்சலேட்டை வெப்பப்படுத்திய போது 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 அது பகுதியளவில் பிரிகியடைந்து அது பகுதியளவில் பிரிகியடைந்து அது பகுதியளவில் பிரிகியடைந்து பகுதியளவில் பிரிகியடைந்து திண்ம மீதியின் 12.2 கிராமை தந்தது. திண்ம மீதியின் 12.2 கிராமை தந்தது. திண்ம மீதியின் 12.2 கிராமை தந்தது. கால்சியம் ஆக்சலேட்டின் பிரிகை 100 வீதத்தை கணிக்க. கால்சியம் ஆக்சலேட்டின் பிரிகை 100 வீதத்தை கணிக்க. கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்படியான கேள்விகள் தரையக்கல நீங்க முதல்ல என்னன்றத தாக்கத்தை எழுதணும். என்ன சொல்றாரு? கால்சியம் ஆக்சலேட் CaC2O4 இங்க அவங்க கொடுக்குற வெப்பத்துல என்னவாக மட்டும் பிரியுமாம்? சொல்லுங்க. இந்த நிலைமையில என்னவாக பிரியுதாம்? கால்சியம் கார்பனேட்டாகவும் CO2ஆகவும் மாத்திரம், சாரி, கால்சியம் கார்பனேட்டாகவும் CO மாத்திரம்தான் பிரியுதாம். சரியா? இது விளங்கிட்டா? ஆரம்ப தெளிவு எவ்வளவு பிள்ளைகள்? இது மொத்தமாக எவ்வளவு இருக்குது? 15 கிராம் இருக்குது. இந்த 15 முழுமையா பிரிய போதா? இல்ல. இந்த 15ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த மாதிரி பிரிகை அடைய போகுது. அப்ப பிரிகை அடையாத மீதியும் இதுக்குள்ள இருக்குன்னு தானே பிள்ளைகள்? மீதி CaC2O4வும் இதுக்குள்ள இருக்கும். புரியுதா சொல்றது? இந்த பிரிஞ்சு உருவான கால்சியம் கார்பனேட்டு மீதியாக பிரிகை அடையாத கால்சியம் ஆக்சலேட்டு இந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் திண்ம மீதி என்று சொல்றார். அது எவ்வளவா சொல்லுங்க? அது எவ்வளவோ? 12.2 இருக்குது. புரியுதா சொல்றது? 12.2 கிராம் இருக்குது. இந்த திண்ம மீதி இருக்குது. இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு ரசாயன தாக்கத்தின் போது அதுல திணிவு காக்கப்படும் பிள்ளைகள். சரியா? திணிவு காக்கப்படும் என்றால் தாக்கின்ற மொத்த திணிவும் விளைவின்ற மொத்த திணிவும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். சொல்றது புரியுதா? தாக்கின்ற மொத்த திணிவும் விளைவின்ற கூட்டுத்தொகை, அதாவது விளைவிட திணிவு கொள்ற கூட்டுத்தொகையும் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்ப தாக்கீர பக்கம் பாருங்க, இது எவ்வளவு இருக்குது? 15 இருக்குது. விளங்குதா? விளைவிட பக்கம் இது எவ்வளவு இருக்குது? 12.2 இருக்குது. அப்ப விளைவாக என்னென்ன வந்திருக்கணும்? இந்த 2 இருக்க போது பிள்ளைகள், அதோட சேர்த்து CO வாயுவும் வந்திருக்கும். இப்ப இதை விளவத்தையும் கூட்டினால் மொத்த திணிவு எவ்வளவுக்கு சமனாக இருக்கணும்? 15க்கு சமனாக இருக்கணும். புரியுதா? அப்ப இங்க 15 இருக்குது. இந்த திண்ம மீதி இது ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு இருக்குது? 12.2 இருக்குது. அப்ப இந்த பிரிகை மூலம் உருவாகின சியோட திணிவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சியோட திணிவு எவ்வளவு? 15ல இருந்து இதை கழிப்பீங்க. 12.2 என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. கழிச்சால் எவ்வளவு வரும் தம்பி? 2.8. இந்த 2.8 கவனிச்சு கொள்ளுங்க. 2.8 உருவான CO-வின் அளவு. இப்ப இந்த தாக்கத்தை பாருங்க பிள்ளைகள். 1 மூல் ஆக்சலேட் பிரிஞ்சால் எத்தனை மூல் CO கேஸ் உருவாகும்? சொல்லுங்க. 1 மூல் ஆக்சலேட் பிரிஞ்சால் எத்தனை மூல் CO வாயு உருவாகும்? 1 மூல் உருவாகும். சரியா?
தாக்கத்தை முதல்ல சமப்படுத்து சமனா இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, கல்சியம் சரியா இருக்குது, 2 கார்பன், ஒன்று இதுல ஒன்று இதுல. ஒட்சிஜன் எண்ணிக்கை பாருங்க 4 வரணும், இதுக்குள்ள 3 இருக்கு, இதுல 1 இருக்கு, 4. அப்ப இதுல ஒரு மூலை பிரிகையடை செய்தால் இது எவ்வளவு வரும்? 1 மோல் வரும். அப்ப நீங்க இந்த சிஓவின் திணிவை என்னவா மாத்தணும்? மூலாக மாத்தணும். மூலாக மாத்தினீங்கன்றால் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. சிஓக்கு மூலர் துணிவு எவ்வளவு? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. புரியுதா? அப்ப அதுல 18, அங்கால 11 இருக்கு. அப்ப எவ்வளவு வந்துடும்? 28. சரியா நான் சொல்றது? 28 என்றால் இங்க பிரிஞ்சு உருவான சிஓவின் மூலெண்ணிக்கை எவ்வளவு? சைவரசம் 1 மூல். இது சைவரசம் 1 மூல் என்றால் பிரிஞ்ச கல்சியம் ஆக்சலேட்டும் எவ்வளவு? சொல்லுங்க. உருவான சிஓ சைவரசம் 1 என்றால் பிரிகி அடைந்த கல்சியம் ஆக்சலேட் எவ்வளவு பிள்ளை? சொல்லுங்க. பிரிந்த கல்சியம் ஆக்சலேட்டின் மூல் எவ்வளவுன்னு சொல்லுங்க. பிரிந்த கல்சியம் ஆக்சலேட்டின் மூல் எவ்வளவு? இது 1 பிரிஞ்சால் அங்க 1 உருவாகும் இல்ல? அப்ப சைவரசம் 1 மூல். புரிஞ்சுதா? அப்ப நீங்க இப்ப என்னத்தை காணணும்? பிரிகை 100 வீதத்தை காணணும். அப்ப மூல் தெரியும். பிரிந்த கல்சியம் ஆக்சலேட்டின் திணிவு சமன் சைவரசம் 1 மூல். கல்சியம் ஆக்சலேட்டுக்கு மூலர் திணிவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. கூட்டி சொல்லுங்க வேகமா. கல்சியம் ஆக்சலேட்டுக்கு மூலர் திணிவு எவ்வளவுன்னு சொல்லுங்க. கல்சியத்துக்கு 40, கார்பன் 12, ஆக்சிஜன் 16 தர 4 கூட்டினீங்கன்றால் 128. சோ 128. சோ இத பெருக்கினால் சொல்லுங்க பிள்ளைகள், பிரிஞ்ச கல்சியம் ஆக்சலேட் எவ்வளவோ? 12.8 கிராம். போட்டது 15, பிரிஞ்சது 12.8. 100 வீதம் சொல்லலாதா? சொல்லலாம். 15 கிராமுக்கு 12.8 பிரிஞ்சிருக்குது. எனவே தர 100க்கு எவ்வளவோ? இதை சுருக்கி எடுத்தீங்கன்னால் உங்களுக்கு 85.33 வருந்துச்சா? பாருங்க, 85.33 வீதம் வருதான்னு பாருங்க பிள்ளை. 85.33 வீதம் வருதான்னு பாருங்க. நாலு மணிக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வர சொன்னது. அப்ப அரை மணித்தியாலம் தான் இருக்குது. என்ன இப்போ 1 மணித்தியாலம் வகுப்புக்கு வந்திருக்கலாம். 4 மணிக்கு நீங்க போகணுமென்றால் சொன்னால் விடுவேன் தானே. மாறி மாறி மெசேஜ் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வகுப்பை நிப்பாட்டுங்க, வகுப்பை நிப்பாட்டுங்க. எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு வீடியோவும் கொடுக்க மாட்டேன். ஸோ இதில் எழுதி கொள்ளுங்க. விளங்கிட்ட அந்த கேள்வி? அதாவது நம்ம போட்ட 15 பிரியல்ல பிள்ளைகள். 15ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பிரிஞ்சு இந்த மாதிரி கல்சியம் கார்பனேட்டாகவும் சிஓவாகவும் மாறப்போது. பிரியாதது அதுக்குள்ள இருக்க போதும். திண்ம மீதிதான் 12.2. சரியா? அப்ப பிரிஞ்சு உருவான சிஓ எவ்வளவோ? 2.8. எப்படி கண்டுபிடிச்சோம்? திணிவு காப்பு விதி கீழே நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ரசாயன தாக்கத்தின் போது தாக்கிகளின் மொத்த திணிவானது விளைவுகளின் மொத்த திணிவிற்கு சமன். சரி, உதாரணம் 2 போடுங்க பிள்ளைகள். நான் இப்போ ஒரு கேள்வி தரப்போறேன். நீங்க தான் அதுக்கு
விட கண்டுபிடிக்க போறீங்க. எழுதுங்க. 2023 ஃபைனல் எக்ஸாம்ல 3வது கேள்வி. 2023 ஃபைனல் எக்ஸாம்ல 3வது கேள்வி பிள்ளைகள். 2023 ஃபைனல் எக்ஸாம்ல வந்த 3வது கேள்வி. கடைசிக்கு முதல் வருஷம். கீழே தரப்பட்டுள்ள சேர்வைகள் வெப்பமாக்கப்படும் போது தாக்கம் போட்டு இது எழுதுங்க. தாக்கம் எழுதுங்க. அப்படியே தாக்கம் இற்கேற்ப தாக்கத்தை எழுதி போட்டு இங்க எழுதுங்க. தாக்கம் தாக்கத்தை எழுதி போட்டு இற்கேற்ப தாக்கத்திற்கேற்ப பிரிகை அடைகின்றன. மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை உள்ள மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை உள்ள மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை உள்ள சேர்வையை இனங்காண்க. மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை உள்ள சேர்வையை இனங்காண்க. முதலாவது விடை BeCO3. இரண்டாவது விடை MgCO3. மூன்றாவது விடை CaCO3 கால்சியம் கார்பனேட்டு. நாலாவது விடை 2 கொப்பி காட்டுங்களேன். SrCO3 விட போட்டாக்கள் 2 கொப்பி காட்டுங்கள் மினிலுங்க. ஸோ அஞ்சாவது BaCO3. இது எல்லாம் என்னது சொல்லுங்க. செய்து முடிச்சாக்கள் 2 பேர் எழுமி நில்லுங்க. கடைசி விட போட்டால் 2 பேர் ஒப்பி பார்ப்பேன். முடிஞ்சா தாங்க. முடிஞ்சா தாங்க. முடிஞ்சா தாங்களா. ஏன் பயப்படுறீங்க? அந்த 2 கொப்பியும் பண்ணி தாங்க. ரெண்டு கொப்பியும் தாங்க. சொல்லுங்க. என்ன விடை சொல்லுங்க பிள்ளைகள். எதிர பிரிகை வெப்பநிலை மிகவும் குறைவோ? எதிர பிரிகை வெப்பநிலை மிக குறைவோ? இதெல்லாம் 2ஆம் கூட்டம். அதாவது கூட்டத்தின் வழியே அப்படியே சரியான ஒழுங்குல விடைய கொடுத்திருக்கிறார். விளங்குத? கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி 2ஆம் கூட்ட கார்பனேட்டுகள் வெப்ப உறுதி என்ன செய்யும்? அதிகரிக்கும். விளங்குதா? ஏன் வெப்ப உறுதி அதிகரிக்கும் சொல்லுங்க. ஏன் வெப்ப உறுதி அதிகரிக்கும்? கற்றேன்கிற பருமன் கூடுதோ, பருமன் கூடினால் முனைவாக்கும் ஆற்றல் என்ன செய்யும்? குறையும். முனைவாக்கும் ஆற்றல் குறைஞ்சால் பங்கீட்டு வலுத்தன்மை குறைஞ்சி அயன் தன்மை தான் என்ன செய்யும்? கூடும். அப்ப கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி அயன் தன்மை கூடினால் வெப்பத்துக்கான உறுதி என்ன செய்யும்? கூடும். புரியுதா? அப்ப நான் இப்ப பெருமானம் தந்தன் வகுப்பு தொடங்க கொள்ள. சோ இது மிச்சம் லேசா நெஞ்சிரும் பிள்ளைகள் பிரிஞ்சிரும். இவ்வளவுக்குள்ளையும் வெப்ப உறுதி எதுக்கு கூட? இந்த BaCO3 கூட எவ்வளவு கொடுக்கணும்? கிட்டத்தட்ட 1400 பாசியை விட கூட கொடுக்கணும். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரி, இப்ப அடுத்த நோட் போடுங்க பிள்ளைகள். அடுத்த நோட் போடுங்க. நோட்ல எழுதுங்க லித்தியம். நோட்ல எழுதுங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஆகியவை. நோட்ல எழுதுங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஆகியவை. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஆகியவை வாயு நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக வாயு நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படலாம். அப்படின்னா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப நம்ம சோடியம் திண்மம் இருக்குது, சரியா? நம்ம இதை சூடாக்குறோம். சூடாக்கினால் இதை என்னவாக மாறும் பிள்ளைகள்? சோடிய ஆவியாக மாறும். சரியா நான் சொல்றது? வாயு நிலைக்கு போகும். இந்த வாயு நிலைக்கு போறதுல ஒரு சில சோடிய அணுக்கள் என்ன செய்யும் என்றால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்னவாக மாறிடும்? Na2 வாயுவாக மாறிடும். அப்ப நீங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும், இந்த திண்ம நிலையில இருக்கக்குள்ள மட்டும்தான் இவை உலோகங்கள். புரியுதா சொல்றது? இது வாயு நிலைக்கு போனால் அங்க இது உலோகமா? இல்ல. வாயு நிலையில ஏதாவது உலோகம் இருக்குமா? இல்ல. வாயு நிலையில இது என்னவா மாறிடுது? அல்லுலோகமாக மாறுது. புரியுதா சொல்றது? இதே நீங்க ரெண்டு சோடிய அணுக்கள் சேர்ந்து என்னவாக மாறுது பிள்ளைகள்? Na2 வாயுவாக மாறுது. இது ஒரு பங்கீட்டு வெளுப்பிணைப்பு. ஆனால் சோடியம் என்றது உலோகம். இப்ப உலோகம் திண்ம நிலையில உலோகம், திரவ நிலையிலையும் உலோகம்தான். ஆனால் ஆவி நிலையில என்னவா மாறுது பிள்ளைகள்? ஒரு பங்கீட்டு வேலை மூலக்கூறாக மாறுது. இப்படி இப்ப சோடிய ஆவியில கிட்டத்தட்ட 1% அளவுக்கு என்னவாக மாறிடுமாம்? ஈரணு மூலக்கூறாக மாறிடுமாம். ஏன் ஈரணு மூலக்கூறாக மாறும்? இது நான் உங்களோட முதலாம் பாடத்துல படிப்பிச்சிருக்கிறேன். சொல்லுங்க, ஏன் சோடியம், லித்தியம், பொட்டாசியம் மாதிரியான முதலாங்கூட்ட உலோகங்கள் ஈரணு மூலக்கூறாக வாயு நிலையில வரலாம்? ஏன்னு சொல்லுங்க. அவற்றின் கடைசி ஓட்டுல சோடியற்ற இலத்திரன் இருக்கும். அப்ப சோடியத்துல ஒரு S1 இருக்கும், இன்னும் ஒரு சோடியத்துல ஒரு S1 இருக்கும். ரெண்டும் வாயு நிலையில பங்கீட்டு வெளுப்பிணைப்பை உருவாக்கி தங்களோட கடைசி ஓட்டை என்னவா மாத்தி கொள்ளுவார்? S2 ஆக மாத்தி கொள்ளுவார். இதே நீங்க இரண்டாம் கூட்ட உலோகங்கள் வாயு நிலையில ஈரணு மூலக்கூறா இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? இரண்டாம் கூட்ட மூலகங்கள கடைசி ஓட்டு சோடியற்ற இலத்திரன் இருக்கா? இல்ல. புரியுதா? படிப்பிச்சது ஞாபகம் இருந்தால்தான் நான் என்ன சொல்ல வாரணுன்றதை புரியும். மறந்துடக்கூடா பிள்ளைகள். நோட்டில் எழுதுங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் போன்றவை வாயு நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படலாம். தொடர்ந்து எழுதுங்க. இந்நிலையில் இவை அல்லுலோக இயல்புகளை காட்டும். 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 ஒரு கோடு விட்டு எழுதுங்க. எனினும், நோட்ல எழுதுங்க, ஒரு கோடு விட்டு எழுதுங்க. எனினும் காரமண் உலோகங்களான பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சொஞ்சால புள்ளி வைங்க, மீதி இருக்கிறது, போன்றவை வாயு நிலையில் ஈரணு மூலக்கூறுகளை உருவாக்குவதில்லை. ஈரணு மூலக்கூறுகளை உருவாக்குவதில்லை. ஈரணு மூலக்கூறுகளை உருவாக்குவதில்லை.
ஏன் உருவாக்காதன்னு சொல்லுங்க. காரமண் உலோகங்கள்ற கடைசியோட என்னென்னு முடிஞ்சிருக்கும்? S2 இருக்கும். அப்ப அங்க சோடியாகத்தான் இருக்கும். சோடியற்ற இலத்திரன் இருந்தால் மட்டும்தான் என்ன உருவாகலாம்? ஈரணு மூலக்கூறு உருவாகலாம். புரிஞ்சுதா? எழுதுங்க. ஏனெனில் இவற்றின் இறுதி ஓட்டில் சோடியற்ற இலத்திரன்கள் காணப்படுவதில்லை. இவற்றின் இறுதி ஓட்டில் சோடியற்ற இலத்திரன்கள் காணப்படுவதில்லை. இவற்றின் இறுதி ஓட்டில் சோடியற்ற இலத்திரன்கள் காணப்படுவதில்லை. சரியா? அப்ப வெப்ப பிரிகையில மொத்தமாக 6 பகுதி இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். அதுல ஃபர்ஸ்டுக்கு என்னது பிள்ளைகள்? உலோக ஒட்சைட்டுகள்ற வெப்ப பிரிகை. ரெண்டாவது என்ன படிச்சோம்? உலோக கார்பனேட்டுகள்ற வெப்ப பிரிகை. இப்ப மூணாவது தலையங்கம் போடுங்க. உலோக இரு கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். 3 போட்டு தலையங்கம் போடுங்க. உலோக இரு கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. அது என்ன? முதல்ல இரு கார்பனேட்டுண்டா என்னன்னு சொல்லுங்க. இப்ப கார்பனேட் என்றால் என்னன்னு தெரியும்? கார்பனேட் எது பிள்ளைகள்? CO3 2-. சரியா? CO3 2- கார்பனேட்டுகள் சொல்றோம். இரு கார்பனேட் என்றால் என்னது? HCO3-. புரியுதா? இதுல நாம படிக்க போறது குறிப்பா எஸ் தொகுப்பு இரு கார்பனேட்டுகளை பத்தி தான் மிச்சம் முக்கியமா பார்க்க போறோம். இப்ப சொல்லுங்க, முதலாம் கூட்டத்துல இருக்கிற இரு கார்பனேட் என்றால் என்னென்ன பிள்ளைகள்? LiHCO3. இது பிளஸ், இது -1 இல்ல? அப்ப சரியா இருக்கும். ரெண்டாம் கூட்டத்துக்கு எழுதியதுல என்ன செய்யணும்? இதுல மைனஸ், இதுல 2+ இல்ல? அப்ப ரெண்டாம் கூட்டம் என்றால் BeHCO3 twice. புரியுதா சொல்றது? இப்ப அடுத்தது பாருங்க பிள்ளைகள். லித்தியம் சோடியம் NaHCO3. அடுத்தது பொட்டாசியம் KHCO3. லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் RbHCO3. கடைசி என்னது பிள்ளைகள்? CsHCO3 வந்திருக்கும். இதே நீங்க ரெண்டாம் கூட்டம் ஒன்று பார்க்கல. ஸோ பெர்லியம், அடுத்தது என்னது? மெக்னீசியம் MgHCO3 twice ஆக இருக்க போகுது. அடுத்தது பொட்டாசியம் கால்சியம் இல்லையா? CaHCO3 twice. அடுத்தது பாருங்க SrHCO3 twice. அடுத்தது Ba, ஸோ HCO3 twice வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிள்ளைகள், இது பௌதிக நிலை. இவற்றின் பௌதிக நிலை உங்களுக்கு முதல்ல கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்றால் இந்த முதலாம் கூட்டத்தில் இருக்கிற லித்தியம், சரியா? லித்தியத்தின் இரு கார்பனேட். கார்பனேட் இல்ல பிள்ளைகள், கார்பனேட் எல்லாமே என்னது? திண்மங்கள். இப்ப நான் கதைக்கிறது எதை பத்தி கதைக்கிறேன்? இரு கார்பனேட்டுகளை பத்தி தான் கதைக்கிறேன். ஸோ இந்த முதலாம் கூட்டத்தில் இருக்கிற LiHCO3, அதே மாதிரி ரெண்டாம் கூட்டத்தில் இருக்கிற சகல இரு கார்பனேட்டுகள், இது எல்லாமே அறை வெப்பநிலையில கரைசல்களாகத்தான் இருக்கும். புரியுதா சொல்றது? அறை வெப்பநிலையில இவை என்ன நிலைமையில இருக்கும் பிள்ளைகள்? கரைசலாக மட்டும்தான் இருக்கும். இவற்றை நாம சூடாக்கி திண்மமாக ஆவியாக்கி திண்மமாக என்ன செய்யலாது? மாத்த இயலாது. ஏனென்றால் நம்ம கரைசலை சூடாக்குனால இது என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். பௌதிக நிலை மாறாது, இது பிரிஞ்சு வேற விளைவு என்ன செஞ்சிடும்? தந்துடும். ஏனென்றால் இந்த இரு கார்பனேட்டுகள் எல்லாமே வெப்ப உறுதி இல்லை. வெப்பத்துக்கு என்ன செய்யும் பிள்ளைகள்? பிரிகை அடைஞ்சிடும். எஸ்கோவை உலோகங்கள்ற இரு கார்பனேட்டுகள் எல்லாமே என்ன செய்யும்? வெப்பத்துக்கு பிரியும். இப்ப கார்பனேட்டுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்? கார்பனேட்டுகள்ல சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம், அந்த 4 உலோக கார்பனேட்டும் அப்படின்னு படிச்சோம்? வெப்ப உறுதியானதுன்னு படிச்சோம். நம்ம எவ்வளவுதான் சூடாக்குனாலும் என்ன செய்யாது? பிரிய மாட்டாது. மீதியாக இருக்கிற இந்த 6 கார்பனேட்டுகள் மட்டும்தான் பிரியும் படிச்சோம். ஆனால் இரு கார்பனேட்டுகள் அப்படி இல்லை பிள்ளைகள், எல்லாமே என்ன செய்யும்? பிரியும்.
ஆனால் இந்த 5 இதோட உண்டு 6. இந்த 6 இரு கார்பனேட்டுகளும் அறை வெப்பநிலையில கரைசல்களாகத்தான் இருக்கும். இவற்றை நம்ம சூடாக்கி அதுக்குள்ள இருக்கிற நீரை வெளியேற்றி திண்மமா எல்லாம் என்ன செய்யலாது, மாற்ற முடியாது. அப்ப இவ கரைசல் நிலையில தான் உறுதியானது. சூடாக்கணும்னா இன்னும் மாறிடும், வேற விளைவை தந்துடும். அப்ப மீதியாக இருக்கிற இந்த 4 இரு கார்பனேட்டுகளும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அறை வெப்பநிலையில திண்மங்களாக இருக்கும். அப்ப முதல்ல உங்களுக்கு இரு கார்பனேட்டு சொன்னாலே அவற்றின் இந்த பௌதிக நிலை தொடர்பான விஷயம் ஞாபகத்துல இருக்கும். எழுதி கொள்ளுங்க. இரு கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகைன்னு போட்டீங்களா? கீழே ஒன்றொன்று போட்டு எழுதுங்க. கார உலோக இரு கார்பனேட்டுகள். கார உலோக இரு கார்பனேட்டுகள். கீழே எழுதுங்க. கார உலோக இரு கார்பனேட்டுகள் யாவும் 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 வெப்பத்திற்கு பிரிகை அடையும். வெப்பத்திற்கு பிரிகை அடையும். அடைப்புக்குறியில போடுங்க. வெப்ப உறுதியற்றவை. அடைப்புக்குறியில போடுங்க பிள்ளைகள். வெப்ப உறுதியற்றவை. வெப்பத்திற்கு பிரியும். வெப்ப உறுதியற்றவை. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. கார உலோக இரு கார்பனேட்டுகளில் கார உலோக இரு கார்பனேட்டுகளில் LiHCO3 மட்டும் LiHCO3 மட்டும் லித்தியத்தின் இரு கார்பனேட்டு LiHCO3 மட்டும் அறை வெப்பநிலையில் கரைசலாக காணப்பட அறை வெப்பநிலையில் கரைசலாக காணப்பட ஏனைய நான்கும் அறை வெப்பநிலையில் நீங்க ஆர்த்தி என்று போட்டு எழுதுங்க. ஆர்த்தியில் உறுதியான திண்மங்களாகும். உறுதியான திண்மங்கள் ஆகும். உறுதியான திண்மங்கள் ஆகும். உறுதியான திண்மங்கள் ஆகும். சோ கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாம இந்த 4 திண்மங்களில் இது மட்டும் என்னது, கரைசல். பொதுவா இரு கார்பனேட்டுகளை நம்ம சூடாக்கணும் என்றால் அவற்றின் கார்பனேட்டையும் கார்பனீர் ஆக்சைட்டையும் நீராவியையும் தரும் பிள்ளை. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. ஏதாவது ஒரு இரு கார்பனேட்டை சூடாக்கினால் என்னவாக பிரியணும்? கார்பனேட்டை சூடாக்கினா என்னவா பிரியும் சொல்லுங்க? கார்பனேட்டை சூடாக்கினால் என்னவா பிரியும் சொல்லுங்க? ஆக்சைடாகவும் CO2ஆகவும் பிரியும் தானே. அது மாதிரி இரு கார்பனேட்ட பிரிகையடைய செய்யறோம். உதாரணத்துக்கு முதலாம் கூட்டம் MHCO3. ஸ்கூலுக்கு போற யாரும் இருக்கிறீங்களா? போகல. நீங்க MHCO3 சூடாக்கினால் 4 மணிக்கு போகணும்னு சொன்னல, வீட்டை போகாம அங்க ஸ்கூலுக்குள்ள போகணும். சூடாக்கினால் இது என்னவாக மாறும்னு சொன்ன பிள்ளைகள்? அதுல கார்பனேட். கார்பனேட் என்றால் என்ன வரப்போகுது? M2CO3, அதே மாதிரி CO2 நீராவி. சோ இந்த மாதிரி பிரிய போதும்.
நீங்க போகலையா? அப்ப ஏன் சும்மா நின்றது? வகுப்பு இல்லண்டே முடிவு எடுத்துட்டாங்க போல. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு குரூப் வச்சிருப்பீங்க, அதுக்குள்ள கதையை பரப்பி விட்டீங்க. எப்படியாவது இந்த கிளாஸை நிப்பாட்டுவோம்னு அப்படிதான் நடந்திருக்கு அன்னைக்கு. சரியா? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க. தம்பி, நீங்க ஏன் போறீங்க? சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப முதலாம் கூட்டத்துக்கு நான் பொதுவா காட்டுறதுக்காக இந்த எம் போட்டிருக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், இது HO3 மைனஸ், இதுல M பிளஸ். சரிதானே? இதை சூடாக்கினால் என்னவா மாறணும்? M2CO3 ஆகவும் CO2 ஆகவும் நீராவியாகவும் மாறும். இப்ப உதாரணத்துக்கு லித்தியத்திர கார்பனேட்டு, இது கார்பனேட்டுக்கு எப்படி எழுதுவீங்க தாக்கம் சொல்லுங்க? LiHO3 கரைசல். நீ பார்த்துக்கொள்ளுங்க. இதை சூடாக்கினால் என்னவா பிரியும் பிள்ளைகள் சொல்லுங்க? இதுல கார்பனேட் என்றால் என்னது? Li2CO3. புரியுதா சொல்றது? புரியுதா சொல்றது? இதுல கார்பனேட், லித்தியத்திர கார்பனேட்டாக பிரியும். இன்னொரு விளைவு என்ன வரும்? CO2. சோ அடுத்த விளைவு என்ன வரும்னு சொன்னான்? நீராவி. அப்ப இந்த மாதிரி பிரியும் பிள்ளைகள். சோ இது ரெண்டும் ஆவி நிலையில இருக்க போதோ இது என்னவா இருக்கலாம்? திண்மமா இருக்கலாம். இப்ப இந்த Li2CO3 வெப்பத்துக்கு பிரியுமா பிரியாதா? சொல்லுங்க. Li2CO3 வெப்பப்படுத்தினால் பிரியுமா பிரியாதா? பிரியும். முதலாம் கூட்டத்தில் அது மட்டும்தான் வெப்ப உறுதியற்றது. அப்ப இதை நீங்க தொடர்ந்து வெப்பப்படுத்தினால் இது என்னவாக பிரியலாம்? சொல்லுங்க, என்னவா பிரியலாம்? Li2O ஆகவும் CO2 ஆகவும் பிரிய வாய்ப்பு இருக்குதானே பிள்ளை? ஆனால் மீதி இந்த 4 என்ன செய்யாது? கார்பனேட்டாகவும் CO2 ஆகவும் H2O ஆகவும் மட்டும்தான் பிரியும். தொடர்ந்து சூடாக்கினாலும் என்ன செய்யாது? பிரிகை அடைய மாட்டாது. புரிஞ்சுதா? இப்ப நான் கடைசியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று தந்தேன். எடுத்து வந்தீங்களா? எடுங்க அந்த பேப்பரை. பேப்பர் எடுங்க. அன்னைக்கு வகுப்புல ஒரு 10 பேருக்கு மேல வரலன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர் எடுங்க. சரி, பாருங்க. ஓர் மூலக்கூறு அல்லது அயனின் மைய அணுவை சூழ்ந்துள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரத்தில் ஒழுங்காக்கப்படும். இந்த வசனம் நாம எங்க படிச்சோம் பிள்ளைகள்? VSCPR கொள்கை என்றுட்டு ஒன்று படிப்பிச்சேன். ஞாபகம் இருக்கா? மூலக்கூறுகள் வடிவம் எப்படி தீர்மானிக்கப்படுது? ஒரு மூலக்கூறு அல்லது அயனின் வடிவம் அதை சூழ இருக்கிற தள்ளுகை அலைகள் மூலம்தான் தீர்மானிக்கப்படுதுன்னு படிச்சோம். 2 விதமான தள்ளுகை அலகு இருக்கிறதா சொல்லியிருப்பேன். ஒன்றுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பிணைப்பு தள்ளுகை அலகு. மற்றது என்னன்னு சொல்றது? தனிச்சோடி தள்ளுகை அலகு. அப்ப ஒரு மைய அணுவை சூழ இருக்கிற, அது மூலக்கூறா இருக்கலாம் அல்லது அயனாக இருக்கலாம். ஒரு பங்கீட்டு மூலக்கூறு அல்லது அயன்ற வடிவம். அந்த மைய அணுவை சூழ இருக்கிற பிணைப்பு தள்ளுகை அலைகளினதும் தனிச்சோடி தள்ளுகை அலைகளினும் செல்வாக்கின் மூலம்தான்
அந்த மூலக்கூறு அல்லது அயனுக்கு என்ன கிடைக்குது? வடிவம் கிடைக்குது. புரியுதா? இதுல நாம ஒவ்வொரு விஷயமா காய்ச்சிருப்போம். ஃபர்ஸ்டுக்கு இந்த நான் சொன்ன இந்த கூற்றோட சம்பந்தப்பட்டவங்க 2 விஞ்ஞானிகள். சரியா? சோ ஒருத்தர் யாரு பிள்ளைகள் சொல்லுங்க. தந்திருக்கிற விடையில ஆக முதலாவது பொருத்தமா வரும்னு நினைக்கிறேன். சரியா? முதலாவது விடை பாருங்க. 2 விஞ்ஞானிகள்னு சொல்லியிருப்போம். ஒருத்தர் பேர் என்ன? ரொனால்ட் ஜிலஸ்பி போட்டிருக்கிறாங்கன்னு. ஓகே. ஓ ஜிலப்ஜி போட்டிருக்குது. மற்ற பாருங்க ரொனால்ட் சிட்னி ரைஹோம். சரியா? ஓ சரியா இருக்கா பாருங்க. முதலாவது பொருத்தம் பிள்ளைகள். அவங்க 2 பேர பேரும் நம்ம ஏற்கனவே கொப்பியில எழுதி இருக்கிறோம். இதுல ஒருத்தர் பிரதான கூட்ட மூலகங்கள்ற, அதாவது பிரதான கூட்ட மூலகங்கள் மைய அணுவாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பத்தி கதைச்சவர். மற்றவர் பாத்தீங்கன்னா தாண்டல் மூலகங்கள் மைய அணுவாக வாரதை பத்தி கதைச்சது. இதெல்லாம் எழுதியிருக்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஎஸ்சிபிஆர் கொள்கை, இவங்க 2 பேர்ல 6 விஎஸ்சிபிஆர் கொள்கைய அறிமுகப்படுத்தினவர் சொல்லுங்க. ஆறு ஆறு விஎஸ்சிபிஆர் கொள்கை 1962 நினைக்கிறேன். ஆறு ஜிலஸ்பி தான் என்ன விஎஸ்சிபிஆர் கொள்கையை அறிமுகப்படுத்தினவர். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த இடைவெளியில பேர் எழுதி கொள்ளுங்க. 2 பேர பேரையும் எழுதி. ரொனால்ட் ஜிலஸ்பி கமா ரொனால்ட் சிட்னி ரைஹோம் ஆகிய இருவரும் மூலக்கூறு அல்லது அயனின் மைய அணுவை சூழவுள்ள இலத்திரன் சோடிகள் ஒன்றிலிருந்து ஒன்று அதிகூடிய தூரத்தில் அமையும் என குறிப்பிட்டனர். கீழே எழுதி கொள்ளுங்க. கீழே எழுதுங்க அப்படியே. இல்லை அந்த ஜிலப்சின்னு போட்டு பேருக்கு பக்கத்துல கோடு போட்டுட்டு பிரதான கூட்ட மூலகங்களை மைய அணுவாக கொண்ட மூலக்கூறுகளின் வடிவம். பிரதான கூட்ட மூலகங்களை மைய அணுவாக கொண்ட மூலக்கூறுகளின் வடிவம். மற்றவர் அதே மாதிரி அவர பேருக்கு பக்கத்திலே எழுதுங்க. அதிலே எழுதுங்க. இன்னொரு வசனமும் எழுதி போட்டு எழுதுவோம். 1963 விஎஸ்சிபிஆர் கொள்கையை உருவாக்கினார். இவர்தான் விஎஸ்சிபிஆர் கொள்கையை இணைஞ்சது உருவாக்குனது. இப்ப மற்றவர பேரை கீழே எழுதி சைட்ல எழுதுங்க. அந்த கேள்விக்கு பக்கத்திலேயும் இடைவெளி ஒன்று இருக்கும் இல்ல, அதுல எழுதுங்க. அவர பேருக்கு பக்கத்துல கோடு போட்டு எழுதுங்க. அப்படியே அவர் என்னது தாண்டல் உலோக அப்படி எழுதுங்க. தாண்டல் மூலகங்களை மைய அணுவாக கொண்ட மூலக்கூறுகளின் வடிவம். தாண்டல் மூலகங்களை மைய அணுவாக கொண்ட மூலக்கூறுகளின் வடிவம். சரி, இப்ப 2வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 2வது கேள்வியை பாருங்க.
இந்த மாதிரி ஒரு அமைப்பு தந்திருக்கிறாங்க. இதுல பாருங்க பிள்ளைகள், இரட்டை பிணைப்பு ஆக்சிஜன் இதுல 2 சோடி, இதுலயும் இரட்டை பிணைப்பு ஆக்சிஜன் 2 சோடி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன் ஒரு பிணைப்பு, ஆனால் 3 சோடி இருக்குது. இதுல ஆக்சிஜன் 3 சோடி இருக்குது. மொத்தமா சேர்த்து வெளியில பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கிறார்? மைனஸ். இப்ப உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த எக்ஸ்ன்றது எந்த கூட்டம்னு கேட்கிறாங்க. ஏற்கனவே நம்ம இது மாதிரி கடந்த கால வினா ஒன்று செய்திருக்கிறோம். சரியா? அதை அடிப்படையா வச்சுதான் இந்த கேள்வி எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு அணுவின் கடைசி ஓட்டு இலத்திரண்ட எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு அது எந்த கூட்டம்ன்றதை என்ன செய்யலாம்? நீங்க சொல்லலாம். கடைசி ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் கூட்ட எண்ணும் அப்படி இருக்கும், சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு பிரதான கூட்டங்களுக்கு இதை பத்தி கதைப்போம். இப்ப 5ஆம் கூட்டம் என்றால் 5ஆம் கூட்டம் அல்லது 15ஆம் கூட்டம் என்றால் கடைசி ஓட்டுல எத்தனை இலத்திரன்? 5 இலத்திரன் இருக்கும். 7ஆம் அல்லது 17ஆம் கூட்டம் என்றால் கடைசி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்கும்? 7 இலத்திரன் இருக்கும். இப்ப இந்த எக்ஸின் கடைசி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். தம்பி இங்க பாருங்க, இந்த இரட்டை பிணைப்புல ஆக்சிஜன் இலத்திரன் 2 இருக்கும், எக்ஸின் இலத்திரன் 2 இருக்கும். விளங்குதாது? இந்த இரட்டை பிணைப்புலையும் ஆக்சிஜன் இலத்திரன் 2 இருக்கிறதும், எக்ஸின் இலத்திரன் 2 இருக்கும். ஆனால் இங்க பாருங்க பிள்ளைகள், இது ஒரு ஒற்றை பிணைப்பு தான். ஆக்சிஜன் 6 இலத்திரனும் அப்படியே இருக்குது. அப்ப ஆக்சிஜன் 16ஆம் கூட்டம் அல்லது 6ஆம் கூட்டம், கடைசி ஓட்டுல 6 இலத்திரன், 6மே அப்படியே இருக்குது. அப்ப இந்த பிணைப்புக்கு வர வேண்டிய 2 இலத்திரனையும் எந்த அணு கொடுத்திருக்கணும்? இந்த எக்ஸ் தான் கொடுத்திருக்கணும். இது ஒரு ஈதல் பிணைப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்தையும் பாருங்க, 3மே எப்படி இருக்குது பிள்ளைகள்? சோடியாக இருக்குது. 6 இலத்திரனும் அப்படி இருக்குது. அப்ப இந்த பிணைப்புக்கு தேவையான 2 இலத்திரனை நீங்க முதல்ல பார்க்கலாம். இப்படி நீங்க மொத்தமா பார்க்கல இந்த எக்ஸ் 8 இலத்திரனை பயன்படுத்தின மாதிரி தெரியும். இந்த 8 இலத்திரன்ல வெளியில -1 இருக்குல்ல, இந்த மைனஸுக்கு என்ன அர்த்தம்? வேறொரு அணுவுல இருந்து ஒரு இலத்திரன் என்னஞ்சிருக்குது? வாங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 8ல 7 இலத்திரன் மட்டும்தான் எதுக்கு சொந்தமானது? எக்ஸுக்கு சொந்தமானது. புரியுதா சொல்றது? அப்ப எக்ஸுக்கு சொந்தமான அல்லது எக்ஸ் இந்த கடைசி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருந்திருக்கணும்? 7 இலத்திரன் இருந்திருக்கணும். அப்ப 7 இலத்திரன் என்றால் பெரும்பாலும் இவர் என்ன கூட்டம்? 7ஆம் கூட்டம் அல்லது 17ஆம் கூட்டம். அப்ப எத்தனையாவது விடை? சோ முதலாவது விடை. வேண்டா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா, இந்த படத்திலே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அழிக்கவா? பாருங்க, கதோட்டு கதிர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பிழையானது. சரியா? கதோட்டு கதிர் சம்பந்தமான நிறைய கேள்விகள் செய்திருப்போம். பாருங்க, முதலாவது, கதோட்டு கதிர் சடப்பொருள் துணிக்கையுடன் மோதும் போதோ சக்தி துணிக்கைகள் வெளியேறலாம். யோசிச்சு பாருங்க, நான் கதோட்டு கதிர் படிப்பிக்கல கதோட்டு கதிருக்கு ஒரு பண்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். வாயுவை அயனாக மாற்றுகின்ற தன்மை இருக்குன்னு வச்சிருப்பேன். ஞாபகம் இருக்கா? கதோட்டு கதிர் குழாய் அந்த குடுவைக்குள்ள என்ன வாயு இருந்தாலும் அந்த வாயு இலத்திரனை இழந்து என்னவாக மாறலாம்? அயனாக மாறலாம். அப்ப இந்த கூற்று என்னது பிள்ளைகள்? சரி. 2வது பாருங்க, கதோட்டு கதிரின் கண்டுபிடிப்பானது மூலக அணுக்களில் இலத்திரன் புரோத்திரன் கண்டுபிடிப்புக்கு வழிகோலியது. மிக பொருத்தமான கூற்று இல்லையா? அதாவது ஆரம்பத்துல அணுவை பிரிக்க முடியாது அப்படி என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்துல இந்த கதோட்டு கதிர் பரிசோதனை தான் அணுவுக்குள்ள அல்லது அணுவை விட மிகச்சிறிய துணிக்கையான இலத்திரண்ட இருப்ப காட்டுது. அந்த கதோட்டு கதிர் பரிசோதனை அடிப்படையா வச்சுத்தான்
கால்வாய் கதிர் பரிசோதனை நேர்கதிர் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நேர்கதிர் பரிசோதனையை அடிப்படையாக வச்சுதான் என்ன அணுவின் இரண்டாவது உப அணு துணிக்கையான என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, புரோத்ரன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப அதுவும் சரி. மூன்றாவது பாருங்க பிள்ளை, இவை துணிக்க இயல்பை காட்டும் போதோ அலை இயல்பை காட்டாது. பிழை. சோ எப்பயுமே அலை இயல்பும் துணிக்க இயல்பும் எப்படி இருக்கும், ஒருமிக்க காட்டும். புரியுதா, ஒன்றாக இருக்கும். அதாவது அலை நடத்தையும் துணிக்கை நடத்தையும் ஒன்றாகத்தான் காட்டும் பிள்ளைகள். ஒன்றை காட்டக்குள்ள மற்றதை காட்டாதுன்றது பிழை. நாலாவது பாருங்க, கதோட்டு கதிர் குழாயில அனோட்டை நோக்கி செல்லும் போது அவற்றின் உந்தம் அதிகரிக்கின்றது. இது நான் உங்களோட தியரி கிளாஸ்ல காய்ச்சிருக்கிறேன். இப்ப கதோட்டு கதிர் அனோட்டு தகட்டுக்கு பக்கத்துல போய்க்கல அதுல வேகம் கூடும். ஏன், அனோட்டு தகடால் அது என்ன செய்யப்படலாம் பிள்ளைகள், கவரப்படலாம். அப்ப வேகம் கூடுனால் அதுல உந்தமும் என்ன செய்யும், கூடும். உந்தம்ன்றது என்ன, திணிவு தர வேகம் தானே பிள்ளைகள் உந்தம். அப்ப அனோட்டுக்கு பக்கத்துல போகக்குள்ள கதோட்டு கதிர் துணிக்கை கவரப்படுறதால அவற்றின் வேகம் அதிகரிக்கும். எனவே உந்தவும் என்ன செய்யும், அதிகரிக்கும். நாலாவது பாருங்க, நாலாவதுல அஞ்சாவது, கதோட்டு கதிர் பயணிக்கும் எதிர் திசையில் நேர்கதிர்கள் பயணிக்கின்றது. சரியா பிள்ளையா? சரி. கதோட்டு தகட்டுல துளைய ஏற்படுத்தி பார்த்த நேரம்தான் கதோட்டு இந்த திசையில பயணிக்குதென்றால் நேர்கதிர் என்ன செய்யுது, அந்த பயண பாதைக்கு எதிர் திசையில அந்த தகட்டுக்கு பின்னால என்ன செய்யுது, ஒரு துலக்கம், அதாவது செந்நிறமான ஒரு ஒளிர்வுக்கு காரணமாக அமையுது. ஃபர்ஸ்டுக்கு என்னன்னு சொன்னாங்க, கால்வாய் கதிர்ன்னு சொன்னாங்க. பிறகு நேர்கதிர்ன்னு சொல்லப்பட்டது. அந்த நேர்கதிர் பரிசோதனையில ஐதரசன் பயன்படுத்தப்பட்ட நேரம் வந்த அந்த H+ தான் என்னன்னு சொல்லப்பட்டது, புரோத்ரன் சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இந்த கேள்விக்குரிய மிக பொருத்தமான விடை என்னது பிள்ளைகள், 3. இந்த கேள்வியை பாருங்க. N = 3 ml = 0. கவனிச்சுக்கொள்ளுங்க. N = 3 NL ml. சரியா? N = 3 என்றால் சொல்லுங்க பிள்ளைகள், N = 3 என்றால் L என்னென்ன எழுதுவீங்க, எல்லுக்கான சமன்பாடு என்ன சொல்லி தந்தன, L = 0 இருந்து N-1 வரை. அப்ப N = 3 என்றால் நீங்க L எத்தனை வரைக்கும் எழுதணும், 2 வரைக்கும் எழுதணும். அப்ப 0 1 2. இந்த 0 என்றது என்ன பிள்ளைகள், S உப ஓட்ட குறிக்கும். இந்த 1 என்றது P குறிக்கும். 2 என்றது என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, D குறிக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த L-க்கு தானே நீங்க ml எழுதுவீங்க. அதுக்கான தொடர்பு என்ன பிள்ளைகள், ml - L இருந்து +L வரை. அப்ப இது 0 என்றால் ml என்னது 0. இது 1 என்றால் என்னென்ன வரணும் பிள்ளைகள், -1 0 +1 என்று வரணும். உங்களுக்கு தெரியும், P உப ஓட்டுல 3 P ஆர்பிட்டால்கள் இருக்கும். அந்த 3ஐயும் குறிக்கிறதுக்கான இலக்கம் தான் அந்த 3. L 2 என்றால் ml எப்படி வரும், -2 -1 0 +1 +2. சரியா பிள்ளைகள்? D உப ஓட்டுல 5 D ஆர்பிட்டால்கள் இருக்கும். சோ அதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற இலக்கம். இப்ப கேள்வி என்ன, N = 3 இருக்கணும். ml என்னவாக இருக்கணுமா சொல்லுங்க, ml என்னவா இருக்கணுமா 0. அப்ப எது பிள்ளைகள், ml 0 இந்த ஒன்று இருக்குது. சோ இதுக்குள்ள ஒரு 0 இருக்குது, இதுக்குள்ள ஒன்று இருக்குது. இதுல 2 இலத்திரன், இதுலயும் எத்தனை 2 இலத்திரன். உயர்ந்தபட்சம் தான் கேட்கிறாங்க. சோ இதுலயும் 2 இலத்திரன். அப்ப மொத்தமாக எத்தனை இலத்திரன்கள் நிலவ முடியும் பிள்ளைகள், 6 இலத்திரன்கள் நிலவ முடியும். புரிஞ்சுதா சொல்றது? சோ இத வேண்டால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
அஞ்சாவது கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். அணுவின் உப துணிக்கைகள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் பிழையானது. கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று, பீட்டா கதிர் துணிக்கைகள் அசையும் இலத்திரன் துணிக்கைகள் ஆகும். சரியா பிள்ளைகள்? நாம அல்பா கதிர்களை எதுக்கு ஒப்பிட்டோம்? ஹீலியத்தின் கருவுக்கு ஒப்பிட்டோம். சரியா? இந்த பீட்டா கதிர் துணிக்கைகளை என்னன்னு சொன்னோம்? அசையக்கூடிய இலத்திரங்கள்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சரி பிள்ளைகள். அடுத்தது பாருங்க. எல்லா அணுக்களின் நிலவுகைக்கும் நியூட்ரன் அவசியம் இல்லை. இந்த கூற்று சரியா பிள்ளையா? சரி. ஏன்? உங்களுக்கு தெரியும் ஐதரசன்ல என்ன மட்டும் இருக்குது பிள்ளைகள்? ஒரு இலத்திரனும் ஒரு புரோத்திரனும் மட்டும்தான் இருக்குது. நியூட்ரன் இருக்குதா? இல்லை. புரியுதா? இது எங்க காய்ச்சிருப்போம்? சமதானிகள் பற்றி படிக்கல காய்ச்சிருப்போம். அடுத்தது பாருங்க. புரோத்திரன் நியூட்ரன் என்பவற்றின் திணிவுடன் ஒப்பிடும் போது இலத்திரன் ஒன்றின் திணிவு ஏறத்தாழ 1837 மடங்கு குறைவாகும். அது சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க. அணுவில் தாழ் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன் சக்தியை உறிஞ்சி உயர் சக்தி மட்டத்தை அடையும் போது இலத்திரண்ட கதி குறைவடையும்னு சொல்றார். சரி பிள்ளைகள்? அதாவது கருவுல இருந்து தூரத்துக்கு போற மாதிரி, அதாவது தாழ் மட்டத்துல இருந்து உயர் மட்டத்துக்கு போயக்குள்ள இலத்திரண்ட வேகம் குறையும்னு கதைக்கிறார். அடுத்து பாருங்க. H+ அயனில், அதை அணுவன்று போட்டிருக்கு, அதை மாத்தி கொள்ளுங்க. H+ அயனில் கருவில் புரோத்திரன் ஒன்றும் முதலாம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனும் காணப்படுகின்றது. இது சரியா? ஐதரசன்ல கருவுக்குள்ள புரோத்திரன் ஒன்று இருக்கும், வெளியில ஒரு இலத்திரன் இருக்கும். அந்த ஒரு இலத்திரனை அகற்றுவதன் மூலம்தான் என்ன கிடைக்குது? H+ அயன் கிடைக்குது. அப்ப H+ அயன்ல இலத்திரன் இருக்கும்னு சொல்றார். இந்த கூற்று சரியா பிள்ளைகள்? இல்ல. சோ இது பிழையானது. அப்ப இந்த கேள்விக்கு மிக பொருத்தமான பிழையானதை நிகழ்கிறார். அப்ப நீங்க லேசா இதை தெரிவு செய்திருக்கலாம் பிள்ளைகள். சோ 5வது விடைய தெரிவு செய்திருக்கலாம். மீதி அடுத்த வகுப்பு பார்ப்போம்.